friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க். இதை வந்துட்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு பாதாம் கீர். பாதாம் பருப்பு வந்துட்டு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடிய ஒரு நட் பாதாம் பருப்பு. குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மெமரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி ட்ரிங்கா கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இந்த சம்மருக்கு இதை வந்துட்டு நல்லா கூலா குடிச்சோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான பாதாம் கீர் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துக்கு இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டெலிஷியஸான பாதாம் கீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வந்து ஒரு 30 பாதாம் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சிருக்கிறேன் தண்ணியில போட்டு. ஒரு 4 மணி நேரமா இந்த பாதாம் பருப்பு வந்துட்டு ஊறி இருக்குது. இப்ப நம்ம இதோட தோலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி தோலை வந்துட்டு எடுத்துடுங்க. நீங்க இந்த மாதிரி இவ்வளவு நேரம் ஊற வைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு இதுல போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சீங்கனாலே ஊறிடும் நல்லா. அந்த மாதிரி கூட நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா பாதாம் பருப்பையும் நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரியே நான் எல்லா பாதாம் பருப்பையும் உளிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பாதாம் பருப்பையும் இந்த மாதிரி நம்ம உளிச்சு எடுத்தாச்சு. தோல் இல்லாம சுத்தமா இந்த மாதிரி உளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்சியில போட்டு கோர்ஸான ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கிறேன். இது கொஞ்சமா தண்ணியோ இல்லைன்னா பாலோ விட்டு நீங்க இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையா ஒரு ஓட்டிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சுக்கோங்க. அப்பதான் இது வந்து கரெக்டா அரைப்படும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய சங்ஸா நின்றுடும். இவங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இப்போ இதை ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். கோர்ஸான பேஸ்டாவே வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேணாம். இன்னும் ஒரே ஒரு சுத்து விட்டோம்னா சரியா இருக்கும். நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பேஸ்டா அரைச்சாச்சு. இது பாருங்க, நான் வந்து கொஞ்சம் கோர்ஸான பேஸ்டா நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு அகலமான பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 500 ml ஆஃப் பால் விட்டுறலாம். அதுல 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இது மாதிரி கொஞ்சம் அகலமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு வந்துட்டு பால் காயும். அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு அகலமான பேன் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து கொதி வரட்டும். பாருங்க, பால் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ளேமை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி வச்சிடலாம். லேசா சுண்டட்டும் இந்த பால். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப சுண்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் இது அப்படியே கொதிக்கட்டும். இப்ப பால் பாருங்க கொஞ்சமா சுண்டி இருக்குது. ஓரளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஊத்துனதை விட. நான் வந்து இதுல கொஞ்சம் ஆட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் விட்டுருவேன் கொஞ்சம். ஏன்னா இந்த மலாய் வந்துட்டு எங்க வீட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இதுல மலாய் இருந்தா பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்துட்டு தொடர்ச்சியா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கையில கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடை கட்டாது. ஆடை வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பக்கத்துல இருந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ ஆடை கட்டாது. இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா இது வந்து குங்குமப்பூ வந்து இந்த பாதாம் கீருக்கு ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும். இது வந்து கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இருந்தா ஆட் பண்ணுங்க. இது ரொம்ப காஸ்ட்லி, அதனால எல்லார் வீட்லயும் இருக்காது. ஒருவேளை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஆனா குங்குமப்பூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு ஃபிளேவர் உண்டு. அந்த ஃபிளேவர் வந்து நீங்க இது போட்டீங்கன்னா தான் வரும். உங்களால முடிஞ்சிருந்தா கண்டிப்பா குங்குமப்பூ ஆட் பண்ணுங்க இதுல. இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பாதாம் பேஸ்டையும் சேர்த்திடலாம். இந்த மில்க்லயே கொஞ்சமா இதுல எடுத்து இதுல விட்டு இதையும் கலந்து இதுல ஊத்திடலாம் உள்ள. இதையும் கொஞ்சமா தண்ணி விட்டு இதுல ஆட் பண்ணிட்டேன். இந்த குங்குமப்பூ போடுறதுனால இந்த பாதாம் கீருக்கு ஒரு அழகான கலர் கிடைக்கும். லைட்டான ஒரு கிரீமி ஷேட்ல வரும் இந்த பாதாம் கீர். இந்த பாதாம் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் வந்து வேகணும். இந்த பாதாம் அதுல ஒரு பச்சை வாசனை இருக்கும். அது போற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுல நம்ம வந்துட்டு சுகர் சேர்த்திக்கலாம். இதுக்கு சுகர் வந்து ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். இதுல நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்திக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வரைக்கும் நீங்க போடலாம் இதுல சுகர். இது கூட நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். இந்த கேசர் போட்டிருக்கோம்ல குங்குமப்பூ, அதுவே ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இது ஒரே எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக நம்ம வந்துட்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்றோம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம்.
குங்குமப்பூ சேர்த்தலைன்னா கண்டிப்பா நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் பக்கமா கொதிச்சிருக்கீங்க பாருங்க, எவ்வளவு அழகா கலர் வந்திருக்கு பாருங்க நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணதுனால. இப்போ நான் கொஞ்சமா பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வாயில கடிப்பட்டா நல்லா இருக்கும். மீதியை வந்துட்டு நம்ம கார்னிஷ் பண்றதுக்காக வச்சுக்கலாம். சர்வ் பண்ணும்போது மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க கொஞ்சம் திக்காயிடுச்சு நம்மளோட பாதாம் பால். பாதாம் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே இது பிடிச்சிக்கும். நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக்ல பண்றேன், அதனால வந்துட்டு இதுல வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நார்மல் பாத்திரத்துல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடியில பிடிச்சிக்கும். அதனால நீங்க விடாம வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீழே பிடிச்சிருச்சுன்னா பாதாம் கீரோட டேஸ்டே மாறி போயிடும், நல்லாவே இருக்காது அப்புறம் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம வந்துட்டு பாதாம் பேஸ்ட் போட்டு பாருங்க திக்காயிடுச்சு. இப்போ நம்மளோட பால் இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க ஹாட்டாவும் குடிக்கலாம், சில் பண்ணியும் குடிக்கலாம். சில் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சில் பண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஹாட்டாவும் குடிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் இது குடிக்கிறதுக்கு. அவ்வளவுதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பாதாம் கீரை வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ்ல மாத்தியாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் மேல டாப் பண்ணிடலாம். சூப்பரான பாதாம் கீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க சூடாவோ இல்ல கூலாவோ நீங்க வந்துட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி குடிங்க. எப்படி குடிச்சாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.